Hi, welcome to my channel. The 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Chapter 8 Security Exchange Board of India Question Answers of Commerce 12th Standard. What is SEBI? SEBIனா என்ன? Security Exchange Board of India. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லலாம், ரைட்? இது வந்து ஒரு ரெகுலேட்டர் பாடி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து செபி. இது எப்போ வந்ததுன்னா 1992 ஃபார்மில் வந்தது பை த பாஸ் பை த இந்தியன் பார்லிமெண்ட்டு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பண்டர்குர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பையில். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. 2 objectives ஆஃப் செபி. நீங்கள் வந்து ஒரு சைட் ஹெட்டிங்ஸ் மாதிரி எழுதலாம். ஸோ இது ஃபுல்லாக உள்ளார எழுதணும்னு தேவையில்லை. ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், செக்கிங் த இன்சைட் ட்ரேடிங், கண்ட்ரோல் ஓவர் தி brokers, ரைட்? ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினா, இல்லை நான் பாயிண்ட்ஸாக எழுதணுன்னாக்கா ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மென்ஷன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபி. ஸோ செபி வந்து இங்கேருந்து இங்கே வரல எழுதுங்க. இட் இஸ் ஆட்டோனாமஸ் பாடி. ஸோ இண்டிபெண்ட் பாடி. அது வந்து எப்போ வந்து 1992 ஃபார்மேட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ அது அடுத்த மீதி பிளேசஸ் எங்கெங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா நியூ டெல்லி, கொல்கட்டா, சென்னை அண்ட் அஹமதாபாத். நெக்ஸ்ட், வாட் ஆர் த வேரியஸ் ஐடி ப்ரூஃப்ஸ்? ஸோ ஐடி ப்ரூஃப்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஐடி ப்ரூஃப்னு சொன்னாவே நம்மளுக்கு என்னென்ன வரும்? பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அட்டஸ்டேஷன், ஐடி ரிட்டர்ன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், ஐடி கார்டு, அப்ளிகண்ட் ஃபோட்டோட இருக்கும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. சிலது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸு, பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், காலேஜஸ் அஃபிலியேட் டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரொஃபஷனல் பாடி லைக் சிஏ, ஐசிடபிள்யூ. ஸோ இவங்களெல்லாம் அந்த பார் கவுன்சில் அவங்க அட்டஸ்ட் பண்ணது எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் ஐடின்னு சொல்லுவாங்க, ஐடி ப்ரூஃப்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸில் பார்த்தீங்க டிமெட்டீரியலைசேஷன். டிமெட்டீரியலைசேஷன் என்னன்னாக்கா, ஒரு என்கிட்ட இருக்கிற ஒரு ஷேர்ஸை வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்க ஷேர்ஸு, ஸோ அந்த பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்க ஷேர் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறத வந்து டிமேட் அக்கௌண்ட்ஸ் டிமெட்டீரியலைசேஷன் சொல்லுவாங்க. டிமெட்டீரியலைசேஷன் எப்போனா ரிக்வெஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர். ஸோ என்னால் பேப்பராக வச்சுக்க முடியாது, எல்லாத்தையுமே வந்து கன்வெர்ட் இன்டூ எலக்ட்ரானிக் ஃபார்மேட்னாக்கா அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த பர்ச்சேசஸ் எதாவது பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் சேல்ஸ் ஆர் டெபிட்டட். ஸோ இது வந்து டிமெட்டீரியலைஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சபிள், லைக் அது பார்க்க முடியாது, அவ்வளோதான். அது வந்து நீங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ட்ரேடிங் இன் டிமெட்டீரியலைசேஷன் என்எஸ்சி, இது வந்து ரிலையன்ஸ் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டிமேட் ஃபார்மேட்டில் இது பண்ணது. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெனிஃபிட்ஸும் நீங்கள் எழுதலாம். ஸோ காமன் பேங்காக இருக்கும், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் இருக்கும், ஆட் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ரிஸ்க் ஆஃப் டெலிவரி இருக்காது, ரெடியூஸ் காஸ்ட்டு, ஈஸி டு ஹோல்டு. ஏன்னா எப்பவுமே எல்லாமே அந்த நம்மளோட ஐடியில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், வாட் ஆர் த டாக்குமெண்ட் ரிக்வயர்ட் ஃபார் அ டிமேட் அக்கௌண்ட்? டிமேட் அக்கௌண்ட்க்கு என்னென்ன ஐடிஸ் ஃபார்ம்னா, ப்ரூஃப் ஆஃப் ஐடி பார்த்தா சேம் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அட்டஸ்டேஷன், ஐடி, இதில் ரெண்டுமே எழுதணும். அதே ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பில், ரெசிடென்ஷியல் எல்லாமே அது மேக்ஸ் டு மேக்ஸ் அதில் இருக்கிறது எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டினா நீங்கள் நிஜமாக அந்த பர்சன் தானே, உங்கள் அட்ரஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இது பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு, ட்ரா த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி. ஸோ சின்னதாக இருக்கும் ஆன்சர், இது மட்டும் தான் நீங்கள் எழுதுவீங்க. அதுவே ஃபஸ்ட்டு செபினா என்னான்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் செபியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள், ரைட்? இது மாதிரி எழுதி ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ வித் திஸ். அது கீழே இருக்கும் அது. ஸோ ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது 3 டைரக்டர்ஸ், ஒன்று அடிஷ்னல் டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர், அடிஷ்னல் டைரக்டர், டெக்னிக்கல் டைரக்டர். அவங்க கீழே டிப்யூட்டி டைரக்டர், இவங்க கீழே 3 பேர், இவங்க கீழே 3 பேர். ஸோ நீங்கள் இது மட்டும் எழுதுனாவே போதும், எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வரும். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி? சேம் திங், செபி பற்றி நீங்கள் இங்கேருந்து இங்கே எவ்வளோ எழுதுவீங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் எழுத போகிறீங்க. ஸோ செபியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, செபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது மெயினாக இந்த எதுக்கு இந்த க்ரியேட் பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர். நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு செக்யூர்டாக இருக்கிறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படியாச்சும் ஏமாற்றலாம், ரைட்? அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குனாக்கா நான் என்ன பண்ணுவேன்னா செபி அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இது மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நான் பண்ணேன், இது மாதிரி அவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து கமர்ஷியல் பேங்க்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் ஆர்பிஐக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுமாரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி தான் ஷேர்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறப்ப யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளைண்ட் டு செபி.
ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னாக்கா செபி வந்து சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர். செபி வந்து எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபாலோ பண்ணே ஆகணும். 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபாலோ பண்ணே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ் யார் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன், சடன் இன்ஸ்பெக்ஷன், என்கொயரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்சைட் ட்ரேடிங்ஸ், ஓகே, ஸோ ஒரு மேனிப்புலேஷன் இல்லாமல் ப்ராப்பரான ட்ரேடிங் நடக்குதான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு யாருமே அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடாது. ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செபி வந்து கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும், இல்லாட்டி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் செபி வந்து ரெகுலேட்ஸ் அ மர்ஜர். ஏதாவது மர்ஜர் அக்விசிஷன்னாக்கா அது ரொம்ப ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மர்ஜ் ஆகிருக்கு, ஒரு கம்பெனி இன்னொன்று வாங்கிட்டு அக்வயர் பண்ணுது, அது மாதிரிலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக செபி வந்து பார்த்துட்ருப்பாங்க. செபி வந்து நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கூட கண்ட்ரோல் பண்ணிட்டே, லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம். ஸோ செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன்ஸ், செல்ஃப் ரெகுலேஷன், எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்ருப்பாங்க, ரைட். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. நெக்ஸ்ட்டு கேரிங் அவுட் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர் டு டெவலப் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம படிச்சிருப்போம். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதை கேரி அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இன்டர்மீடியேட் இருக்கு. எதாவது ஃபீஸ், ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஏதாவது பர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன் தட் மே அசைன், ஏதாவது கவர்மெண்ட் சொல்லுவாங்க இதுமாரி பண்ணுங்கள் அதுமாரி பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த பவர்ஸ் ஆஃப் செபி. ஸோ ஃபங்க்ஷன்ஸும் பவர்ஸும் கிட்டக்கிட்ட சேமாக இருக்கும். இது பவர்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டர்மீடியரி. ஸோ எப்பயுமே அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மிடில் பர்சன்ஸ்க்கெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னென்ன பண்ணணும், என்ன எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன், ஸ்க்ரூட்டினைசிங் எல்லாமே பார்ப்பாங்க. பவர் டு இம்போஸ் மானிட்டரி பெனல்ட்டி. ஏதாவது ஒரு ஃப்ராட் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க ஷார்ட் பீரியடுக்கு. ஸோ அதனால் they have all the rights to monetize the penalty. Power to initiate actions in function assigned. ஸோ ஏதாவது ஒரு ரூல்ஸ் மெயினாக இவங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஸோ ஏதாவது ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வெப்சைட் மூலியமாக அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து இது பண்ணலாம், ப்ராப்ளம்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் டு ரெகுலேட் இன்சைட் ட்ரேடிங். ஸோ ஆல்ரெடி சொன்னேன். ஸோ தே ஹேவ் இன்சைட் ட்ரேடிங், என்ன நடக்குதுலாம் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பவர்ஸ் அண்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆக்ட். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது எஃபெக்டிவாக ரெகுலேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இஷ்யூட் அந்த பேஸ் மேலே அவங்க பார்ப்பாங்க. இது எல்லாத்தையுமே செபி வந்து எப்படி எம்பவர் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோலில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தோம் பவர்ஸ் டு கம்ஸ் அண்டர் யார் செபியில் கண்ட்ரோலில் யாராக இருக்காங்களோ அவங்களாம் வந்து எம்பவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பவர் டு ரெகுலேட் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர்ஸும் அவங்க இன்டர்மீடியேட்டர்ஸும் ஸோ ஏதாவது ஃப்ராட்லெண்ட்டு எப்படி நடக்குது, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இருக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எல்லாத்தையுமே வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஸோ எல்லா ஃபுல் பாயிண்ட்ஸை தான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம் எக்ஸாமில், ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.